திருப்பரங்குன்ற மலை பிரச்சினை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வேறு வேலை இல்லையா எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து விசாரணை நடத்துவதுதான் நீதிமன்றத்தின் வேலையா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரமானது இதற்கு நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வேறு வேலை இல்லையா எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், விவரம். வணக்கம் தனலட்சுமி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இந்துக்கள் சென்று தீபம் ஏற்றி வழிபட அனுமதிக்க கோரிய வழக்கில் ரூ. 10 லட்சம் கோவிலுக்கு வைப்பு தொகையாக கட்டினால் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதுபோன்று வழக்கு தாக்கல் செய்து இதை வைத்து அரசியல் லாபம் அடைவது இதை வேலையாக வைத்துள்ளார்கள் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்து மனுதாரருக்கு ரூ. 50,000 அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்திற்கு வேறு வேலை இல்லையா எனவும் நீதிபதி காட்டமாக தெரிவித்துள்ளார். மனுதாரர் ஊடகங்களில் பெயர் வர வேண்டும் என்பதால் இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்த இந்து மக்களுக்கு அனுமதி மறுத்த அதிகாரிகள் ரம்ஜான் என்று இஸ்லாமியர்கள் மலை மேலே ஏறி சென்று வழிபட அனுமதி அளித்துள்ளனர். ஆகவே கடமையை நிறைவேற்ற தவறிய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதோடு மார்ச் 23ஆம் தேதி அளித்த மனுவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை மீது இந்துக்கள் சென்று தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரிய உத்தரவிடக் கோரிய 14 வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றத்தை தவிர வேறு பிரச்சனையே இல்லையா, திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் குறித்து எத்தனை மனுக்கள் தான் தாக்கல் செய்வீர்கள், நீதிமன்றத்திற்கு வேலை எதுவும் இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மனுதாரர் 10 லட்சம் ரூபாய் கோவிலுக்கு நிதி வைப்பு தொகையை வைக்க வேண்டும் என தெரிவித்தனர். அப்போது ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் கோவிந்தராஜன் ஆஜராகி இதே மனுதாரருக்கு இதே வேலையாகத்தான் இருக்கிறது என தெரிவித்தார். அதே போல தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரனும் மனுதாரருக்கு இதே வேலைதான் ஏற்கனவே இதுபோன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதாக தெரிவித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபராத தொகை எங்களால் இவ்வளவு கட்ட முடியாது, எனவே இதுபோன்ற மனுக்களை நீ தாக்கல் செய்ய மாட்டோம் என தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி மனுதாரர் ஊடகங்களில் தனது பெயர் வர வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்று மனுக்களை தொடர்ந்து தாக்கல் செய்வதாக தெரிய வருகிறது. எனவே இதுபோன்ற தேவையற்ற மனுக்களை இனி பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய மாட்டேன் என நீதிமன்றத்தில் உறுதிமொழி பத்திரம் வழங்கும் பட்சத்தில் மனுதாரருக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை திரும்பப் பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தனர். தனலட்சுமி. திருப்பரங்குன்ற மலை பிரச்சினை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வேறு வேலை இல்லையா எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து விசாரணை நடத்துவதுதான் நீதிமன்றத்தின் வேலையா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரமானது இதற்கு நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வேறு வேலை இல்லையா எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், விவரம். வணக்கம் தனலட்சுமி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இந்துக்கள் சென்று தீபம் ஏற்றி வழிபட அனுமதிக்க கோரிய வழக்கில் ரூ. 10 லட்சம் கோவிலுக்கு வைப்பு தொகையாக கட்டினால் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதுபோன்று வழக்கு தாக்கல் செய்து இதை வைத்து அரசியல் லாபம் அடைவது இதை வேலையாக வைத்துள்ளார்கள் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்து மனுதாரருக்கு ரூ. 50,000 அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்திற்கு வேறு வேலை இல்லையா எனவும் நீதிபதி காட்டமாக தெரிவித்துள்ளார். மனுதாரர் ஊடகங்களில் பெயர் வர வேண்டும் என்பதால் இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்த இந்து மக்களுக்கு அனுமதி மறுத்த அதிகாரிகள் ரம்ஜான் என்று இஸ்லாமியர்கள் மலை மேலே ஏறி சென்று வழிபட அனுமதி அளித்துள்ளனர். ஆகவே கடமையை நிறைவேற்ற தவறிய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதோடு மார்ச் 23ஆம் தேதி அளித்த மனுவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை மீது இந்துக்கள் சென்று தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரிய உத்தரவிடக் கோரிய 14 வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றத்தை தவிர வேறு பிரச்சனையே இல்லையா, திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் குறித்து எத்தனை மனுக்கள் தான் தாக்கல் செய்வீர்கள், நீதிமன்றத்திற்கு வேலை எதுவும் இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மனுதாரர் 10 லட்சம் ரூபாய் கோவிலுக்கு நிதி வைப்பு தொகையை வைக்க வேண்டும் என தெரிவித்தனர்.
அப்போது ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் கோவிந்தராஜன் ஆஜராகி இதே மனுதாரருக்கு இதே வேலையாகத்தான் இருக்கிறது என தெரிவித்தார். அதே போல தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரனும் மனுதாரருக்கு இதே வேலைதான் ஏற்கனவே இது போன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதாக தெரிவித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபராத தொகை எங்களால் இவ்வளவு கட்ட முடியாது, எனவே இது போன்ற மனுக்களை நீ தாக்கல் செய்ய மாட்டோம் என தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி மனுதாரர் ஊடகங்களில் தனது பெயர் வர வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்று மனுக்களை தொடர்ந்து தாக்கல் செய்வதாக தெரிய வருகிறது. எனவே இதுபோன்ற தேவையற்ற மனுக்களை இனி பொதுநல மனுக்காக தாக்கல் செய்ய மாட்டேன் என நீதிமன்றத்தில் உறுதிமொழி பத்திரம் வழங்கும் பட்சத்தில் மனுதாரருக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை திரும்பப் பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தனர். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.